ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டாரம்மா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்கால ட்ராமாவோட 25வது பார்ட் தான் பார்க்க போறோம். செனி பழுதுகிட்டே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பா. இப்பதான் போட்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. அண்ணா என்ன விட்டுருங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்லுவா. இந்த பொண்ணோட அம்மாவை தவிர்த்து வேற யாராவது கூட வந்தாங்களான்னு கேட்பாரு. இல்ல, கூட வேற யாரும் வரல, இவங்க 2 பேரும் தான் வந்தாங்கன்னு சொல்லுவோம். அண்ணா, இங்க உள்ளவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, தயவு செய்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா. வெறும் சினிப்பா பக்கத்தாக வருவாங்க. உனக்கு என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அம்மா இங்க இருந்து ஓடிடுங்கன்னு சொல்லுவா. உடனே சினிப்பா தள்ளி விட்டுருவாரு. பொண்ணை தொட்டதுமே மெரியும்க்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். என்னோட பொண்ணை தொடாதீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மெரியும் சொல்றதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க. மெரியுமையும் சேர்த்து தள்ளி விட்டுருவாங்க. அம்மா இவங்க எல்லாரையும் கொல்ல போறாங்க, கப்பலை மூழ்கடிச்சு எல்லாரையும் கொல்ல போறாங்கன்னு சொல்லுவா. சரிடா, நீ எதுவும் கவலைப்படாத, பயப்படாதன்னு ஹக் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இப்ப இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவான். மறுபடியும் செனிப் நடந்து போறதுதான் கட்டுவாங்க. ஒரு மாதிரி பதட்டத்தோடயே நடந்து போய்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம என்ன பண்றது, வெளில போனா கண்டிப்பா இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவாரு. எங்க பாருங்க, என்னோட பொண்ணை விட்டுருங்க, அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவா. எங்க பாரு, உன்னோட அம்மா மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா கத்தாதன்னு சொல்லுவான். நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என்னோட பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல இவங்களை கொன்னு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுடலாம், அடுத்து மத்தவங்க எல்லாரும் மூழ்கி போயிடுவாங்க, நம்ம மேல எந்த ஒரு சந்தேகமும் வராதுன்னு சொல்லுவாரு. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மெரியம் செனிப் 2 பேரையும் தனித்தனியா பிடிச்சிருவாங்க. செனிப் கத்தக்கூடாதுன்னு அவளோட ஆயை மூடிடுவாங்க. மெரியம டைட்டா பிடிச்சிருவாங்க. அதனால மெரியமால தப்பிக்க முடியாது. மெரியமோட முகத்தை தண்ணிக்குள்ள அமுக்கி சாகடிக்க வைப்பாங்க. செனிப் இதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு ரோட்ல நின்னுட்டு இருப்பா. முன்னாடி ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கும். செனிப் முன்னாடி பொறுமையா காலை எடுத்து வைப்பா. நல்ல வேலை வண்டி இவளை இடிக்காம போயிடும். மெரியம சாகடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள போட்டு முகத்தை அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க. செனிப்பால எதுவும் பண்ண முடியாது. இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் வர சவுண்ட் கேட்கவும் போலீஸ்னு சொல்லிட்டு மெரியம கீழே தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. செனிப் அழுதுகிட்டே பக்கத்துல வந்து பாப்பா. மெரியமோட உடம்புல அசைவே இருக்காது. அம்மா கண்ணை திறங்க சுயனை நோக்குவாங்க. தயவு செய்து கண்ணை திறங்கம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க, எழுந்துருங்கன்னு எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. சரியான நேரத்துக்கு லெவன்ட் வந்துருவாரு. அங்கிள் லெவன்ட், அம்மாவை பாருங்கன்னு சொல்லுவா. செனிப், நீ தள்ளிக்கோன்னு சொல்லிட்டு மெரியமோட கையை பிடிச்சு பாப்பாரு. அங்கிள் லெவன்ட், அம்மா இறந்துட்டாங்க, அவங்க தண்ணிக்குள்ள அம்மாவை மூழ்கடிச்சு இறக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லுவா. என்ன நடந்துச்சுன்னு லெவன்ட்டுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்கும். உடனே சிபிஆர் பண்ணி காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. அம்மா இறந்துட்டாங்க, அம்மான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. லெவன் செயற்கை சுவாசம் கொடுத்தாலுமே மெரியம் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. கொஞ்ச நேரம் இதயத்தை பிரஸ் பண்ணிட்டு செயற்கை சுவாசம் கொடுத்துட்டு இதே மாதிரி திரும்ப பண்ணிட்டு இருப்பாரு. எப்படியாவது மெரியம காப்பாத்தினோன்னு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. செனிப் அம்மா இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுவா. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. கடன்னு இங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. போட்ல இருந்து வந்தவ இத பத்தி யோசிச்சுக்கிட்டே ரோட்ல நின்னுட்டு இருப்பா. முன்னாடி ஒரு வண்டி வரும். அந்த வண்டி தன்னை இடிச்சிரும்னு தெரிஞ்சும் அசையாம நின்னுட்டு இருப்பா. அம்மா இல்லாத உலகத்துல தான் மட்டும் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ணிட்டா போல, அதனாலதான் அசையாம நின்னுட்டு இருப்பா. சரியான நேரத்துக்கு மெரியம் வந்து காப்பாத்திருவாங்க. செனிப், போது நிறுத்தி இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. செனிப்க்கு நடக்கிறது எதுவும் சுத்தமா புரியாது. ரோட்டுக்கு திரும்பவும் போக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. மெரியம்க்கு கோவர ஆரம்பிச்சிரும். செனிப், போது நிறுத்தி இப்படி எல்லாம் பண்ணாதன்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிருவாங்க. அம்மாவுக்கு எதுவும் ஆகலன்னு இப்பதான் புரிய ஆரம்பிக்கும். அம்மான்னு ஹக் பண்ணிப்பா. பொண்ணு அடிச்சதும் மெரியமாலையும் தங்கிக்க முடியாது, அழ ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, நீங்க என்னாலதான் கிட்டத்தட்ட செத்துருப்பீங்கன்னு சொல்லுவா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. லெவன்ட் இவங்க 2 பேரையும் பக்கத்துக்கு இங்க வந்துருவாரு. அம்மா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவா. இங்க பாருடா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிப்பாங்க. அம்மா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னாலதான் நீங்க கிட்டத்தட்ட செத்துருப்பீங்கன்னு சொல்லுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு லெவன்ட் யோசிப்பாரு. மெரியமோட இதயத்தை விடாம பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஃபைனலி மெரியும்க்கு மூச்சு வந்துடும். குடிச்ச தண்ணி மொத்தத்தையும் துப்ப ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்துல லெவன்ட்டுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கும். இப்பதான் நிம்மதியா மூச்சு விடுவாரு. மெரியும்க்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா புரியாது. சுத்தி பார்த்துட்டு லெவன்ட்ட வைப்பாங்க. அல்லாக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாரு. அடுத்ததான் மெரியும் செனிப்பை தேடி வந்திருப்பாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒன்னா கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. எங்களை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு என்ன சொல்லுவாரு. அடுத்து என்ன பண்றது சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் மெரியம், நீங்க கிட்டத்தட்ட செத்துருப்பீங்கன்னு சொல்லுவாரு. நாங்க இங்க இருந்து போகணும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு. என்னால அமைதியா இருக்க முடியாது, அவங்களுக்கு இந்நேரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. மெரியம், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, எங்களை பஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம்னு சொல்லுவாங்க. மெரியம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாரு. ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லைன்னா பஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்க எங்கேயாவது போய்
போய்க்கிறோன்னு சொல்லுவாங்க. போது நிறுத்துங்கன்னு சொல்லுவாரு. எங்களை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சினிப் சொல்லுவா. சினிப் நீ அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு காரை நிறுத்திட்டு கேட்பாரு. என்ன நீங்க அந்த இடத்துல கூட்டிட்டு போய் விடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லுவா. வெறியவங்க கோவர ஆரம்பிச்சிடும். உன்னோட அப்பா நம்மள கொன்னுடுவாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணாதான்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், நமக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்ல. நீங்க கிட்டத்தட்ட செத்துருப்பீங்க, நான் ஏற்கனவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்னு சொல்லுவா. அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவா. லெவன்ட்டுக்கு ஒரு ஐடியா வரும். மெரியம் என் கூட நீங்க வெளில வரீங்களா, நான் ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும். செனிப் நீ காரை விட்டு வெளில வராத, உள்ளே இருன்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு. நல்லா இருக்கேன்னு தலையாட்டுவாங்க. நிலைமை கையை மீறி போறதுக்குள்ள என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவளை நம்ம அந்த வீட்டுக்கு போக சொல்லலாம்னு சொல்லுவாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒருவேளை என்னோட பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவளால அந்த வீட்டை விட்டு வெளில வர முடியாது, சுனேடோட ஒய்ஃப் ஆயிடுவா, அதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சுனேடால சினிப்பை தொட முடியாது, அதாவது சுனேடால யாரையுமே தொட முடியாது. ஒவ்வொசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அவனுக்கு இருக்கு. இந்த டிசீஸ் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா யாரும் தன்னை தொடுறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. ஆரம்பத்துல இவன் சினிப்பை கடத்தும் போது கூட என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? டெர்விஷ்க்கு வரும்போது அன்கான்சியஸா வந்தான். சினிப் கீழே விழ போனப்ப அவளோட கையை பிடிச்சான், அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சினிப் கிட்டே கேளுங்கன்னு சொல்றாரு. மிரியமால நம்பவே முடியாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. இது ரேரான டிசீஸ் தான், ஆனா இதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை அவனுக்கு சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது, நீங்க தான் அவனுக்கு நிறைய மாத்திரை கொடுக்குறீங்களேன்னு கேட்பாங்க. அவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் சரியாகாது, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். சுனேட் கண்டிப்பா சினிப்ப தான் கூட ஒரே ரூம்ல தூங்குறதுக்கு விட மாட்டான், என்ன நம்புங்கன்னு சொல்றாரு. உங்களை எப்படி என்னால நம்ப முடியும், கொஞ்ச நேரம் முன்னால நீங்க தான் என்னோட உயிரை காப்பாத்தினீங்க, உங்ககிட்ட இப்படி பேச வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னு சொல்லுவாரு. எப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆகிட்டு முன்ன நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்லுவாரு. என்ன பண்றது, நிறைய விஷயம் நடந்துடுச்சு, எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க அல்லா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க மாட்டீங்க தானே, நான் சொல்றது சரியானு கேட்பாரு. மெரியும் எதுவும் பேசாம இவரை பார்ப்பாங்க. இவர் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. இவ்வளவு விஷயம் நடந்திருந்தாலும் மெரியும்க்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கும் போது லெவன்ட்டுக்கு நிம்மதியா இருக்கும். சினிப் வீட்டுக்குள்ள வருவா. சுனேட் ப்ரே பண்ணிட்டு இருப்பான். சினிப்க்கு பயமா இருக்கும், நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு நின்னுட்டு இருப்பா. சுனேட் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சினிப்பை பார்ப்பான். எதுவும் கேட்க மாட்டான், அமைதியா இருப்பான். என்னாச்சு, நீ என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டியா, நான் இங்க வரலன்னு யார்கிட்டயாவது சொன்னியான்னு கேப்பா. எனக்கு தெரியும்னு சொல்லுவான். என்னன்னு கேப்பா. உனக்கு இங்க வரத்துக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் நீ வரல, நீ வருவன்னு எனக்கு தெரியும், பாரு நீ வந்துட்ட. நான் உன்கிட்ட கேட்கறதுக்கான காரணம் எனக்கு தெரியும், அதே சமயத்துல உனக்கும் இது தெரியும். நீ எப்படி இருக்கன்னு ஒருத்தங்க கிட்ட கேட்காம இருந்தேன்னா நான் நல்லா இருக்கேன்னு அவங்க உன்கிட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் இருக்காதுன்னு சொல்லுவேன். நான் இங்க இருந்து போனதுக்கு நீ காரணம் கிடையாது, என்னோட அப்பா அம்மாவை கிராமத்துக்கு அனுப்ப பார்த்தாங்க, அதனாலதான் நான் அம்மாவை பாக்குறதுக்காக போனேன்னு சொல்லுவா. சுனேட் எதுவும் சொல்லாம தலையாட்டிட்டு முன்னாடி வான்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு போயிடுவான். சுனிப்க்கு ஒன்னும் புரியாது, இவன் கூடவே வருவா. ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். தங்கிக்கிட்டே நின்னுட்டு இருப்பா. உள்ள போன சொல்லுவான். சுனிப் எதுவும் பேசாம உள்ள வந்து பெட்ல உட்காருவா. உன்னோட கோட்டை கைட்டுன்னு சொல்லுவான். சுனிப்க்கு தயக்கமா இருக்கும், பொறுமையா கைட்ட ஆரம்பிப்பா. இவ தயங்குறான்னு சுனேடுக்கு புரியும். இவளை பக்கமா வேற பக்கம் பார்ப்பான். கொட்டை கைட்டிட்டு மறுபடியும் பெட்ல உட்காருவா. நீ பயப்படாத, உன்னோட ஸ்கார்ஃபை கைட்டுன்னு சொல்லுவேன். சுனிப்க்கு இதுல விருப்பம் இருக்காது, இருந்தாலும் ஸ்கார்ஃபை கைட்டுவா, போயிட்டு தூங்குன்னு சொல்லுவேன். பயந்துகிட்டே போயிட்டு படுப்பா. இவனோட முகத்தை கூட பார்க்க மாட்டான். ஒருவேளை இவனும் பக்கத்துல வந்து தூங்க வந்தானா என்ன பண்றதுன்னு அழுதுகிட்டே கண்ணை மூடுவான். சுனேட் அடுத்து எதுவும் பேச மாட்டான். மெழுகுவத்தி எல்லாத்தையுமே தன்னோட விரலால அணைச்சி விட்டுருவான். சுனிப் வந்துட்டு இருக்கான்னு அவளோட முகத்தை பார்க்கும்போது இவனுக்கு நல்லாவே தெரியும். பெட்ஷீட் எடுத்துட்டு வெளில போயிடுவான். சுனிப் இப்பதான் முடிச்சு பாப்பா. சுனேட் ரூம் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சுனேட் சோஃபால தூங்கலான்னு பார்ப்பான். ஜன்னல் வழியா பார்த்துட்டு மெழுகுவத்தி அணைச்சிட்டு தூங்க போயிடுவான். ஃபைசா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வெளிலதான் நின்னுட்டு இருந்திருப்பா. வீட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாத பார்த்து அழ ஆரம்பிச்சிருவா. சுனேட் கொஞ்ச நேரத்திலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். நைம் எப்போது ஒரு குச்சி வச்சிருப்பாரு இல்லையா, இப்ப என்ன யோசிச்சாருன்னு தெரியல, அந்த குச்சியை உடைச்சு போட்டுருவாரு. 11th வரையுமே அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல எங்க தூங்குறதுன்னு இடத்த தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. நான் கிராமத்துக்கு போகலன்னு நைமுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், அதனாலதான் என்னால வீட்டுக்கு போக முடியலன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, உள்ள போங்கன்னு சொல்லுவாரு. ஹேண்டி ஓடி வந்து மெரியம் ஹக் பண்ணிப்பா. மெரியம்
மிரியம் என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் பெஸ்டி கிட்ட அந்த நம்பரை கொடுத்தேன்னு சொல்லவா? அம்மா நீங்க 2 பேரும் தான் காரணம். இத பத்தி உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும்னு சொல்றாரு. அண்ணா இத பத்தி நம்ம பேசலாம். மிரியம்க்கும் செனிப்பும் எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். செனிப்பு எங்கன்னு கேப்பா. ஓகே இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். மிரியம் முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுவும் வேணாம், உங்களை தொல்லை பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு மிராவோட ரூம்ல தூங்குங்கன்னு சொல்லுவாரு. அவளை எழுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ எழுந்திருக்க மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க. அவளோட ரூம்ல இன்னொரு பெட் இருக்கு, நான் போயிட்டு என்னோட அப்பா கிட்ட பேச போறேன்னு சொல்லுவாரு. நீங்க அவர்கிட்ட இத பத்தி சொல்லாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னை விட அப்பா தான் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் போயிட்டு அப்பாவை பாக்குறேன்னு கிளம்பிடுவாரு. மிரியமா பார்க்கும்போது ஹேண்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களோட பேக கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவா. தாத்தா இன்னும் தூங்கிருக்க மாட்டாங்க. என்னாச்சு? ஹேண்டி யார்கிட்டயோ தொடர்ந்து போன்ல பேசிட்டு இருந்தா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவாரு. லெவன்ட் இவ்வளவு நேரம் நார்மலா இருந்திருப்பாரு. அப்பாவை பார்த்த உடனே அவருக்குள்ள உள்ள கோவம் எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்பா உங்களோட செல்ல பொண்ணு காலேஜ் போயிட்டு மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கா, இப்ப மீடியேட்டரா ஆகிட்டா. அப்புறம் பெஸ்ட் மெடிசன் படிச்சு டாக்டர் ஆகியிருக்கா, இப்ப மத்தவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. செனிப் மிரியம் 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஸ்மக்லர் கிட்ட எப்படி விட்டான்னு எனக்கு சுத்தமாவே புரியல. எப்படி இவ்வளவு படிச்சும் இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்கன்னு கேட்பாரு. என்னப்பா சொல்ற? அவங்க 2 பேரும் இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்பாங்க. அப்பா அவங்க ஃபேக்கான ஸ்மக்லர்ஸ் கப்பலை மூழ்கடிச்சு எல்லாரையும் கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லுவாரு. இப்ப என்னாலதான் அவங்க 2 பேரும் சாக பார்த்தாங்க. நான் தான் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அப்பா நீங்க டயர்ட் ஆகாதீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போன் இருக்கிறத பாப்பாரு. என்னாச்சுப்பா, நீங்க யாருக்காவது கால் பண்ணீங்களான்னு கேட்பாரு. சிவஸ்கி கிட்ட நடந்ததை பத்தி சொன்னேன்னு சொல்லுவாங்க. சரிப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா செனிப்பால வர முடியலன்னு வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா நான் மிரியம் கிட்ட செனிப்பா அந்த காலேஜ்ல ஏத்துக்கலன்னு சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவாரு. என் காலேஜ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பொண்ணுங்க படிக்க கூடாதுன்றதாக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரிப்பா விடுங்க, நீங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாரு. லெவன்த் நான் சொல்றத கேளு. மிராவோட ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க உள்ள மேடம் கிட்ட செனிப்பை பத்தி சொல்லு. டிப்ளமோ ட்ரைனிங்ல சேரவை, அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல வேணாலும் அவளால படிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்பாரு. நீ போயிட்டு பேசு, மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்பா சில நேரத்துல நீங்க உங்களோட திறமையால என்ன கிரேசியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஆனா நீங்க இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு. எப்பவும் இதே மாதிரியே இங்க கூட இருங்கன்னு சொல்லுவாரு. பையன் இப்படி சொல்றத கேட்கும்போது தாத்தாவுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அவரால் இதுக்கும் மேல கஷ்டப்பட முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருப்பாரு. அண்ணான்னு கூப்பிட்டுவா. ஹேண்டி மேல பயங்கர கோவத்தோட இருப்பாரு. இங்க பாரு, எந்த ஒரு காரணமும் சொல்லிட்டு இருக்காதான்னு சொல்லுவாரு. அண்ணா வெஸ்டியும் சிச்சுக்கணும் தான் இதை பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லுவா. சரி அவங்க 2 பேரும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அதை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவாரு. ஏற்கனவே உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால இந்த பிரச்சனையை உன்கிட்ட சொல்ல வேணான்னு சிச்சுக்கின் தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவா. அப்ப என்கிட்ட சொல்ல வேணான்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? சிச்சுக்கின் நல்லா நம்பவே கூடாதுன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. வெஸ்டி இப்பதான் வீட்டுக்குள்ள வருவா. ஹேண்டி பார்த்ததுமே வெஸ்டிக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஹேண்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. வெஸ்டி நான் தான் உனக்கு கால் பண்ணல, இதுக்காக நீ திரும்பவும் எனக்கு கால் பண்ணலன்னு கேட்பா. நான் பெருக்குள்ள டிராப் பண்றதுக்காக போனேன், அப்புறம் லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு உனக்கு கால் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. நான் பண்ண 500 மிஸ்டு காலை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு திரும்பவும் கால் பண்ணணும்னு தோணலையான்னு கேட்பா. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நீ மெசேஜ் அனுப்பியிருப்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் கண்டுக்கல. ஹேண்டி என்னாச்சு? நான் தான் இப்ப வந்துட்டேன்ல சொல்லுன்னு கேட்பாங்க. ஹேண்டி விட்டு வெஸ்டியை என்கிட்ட விட்டுட்டு நீ கிளம்புன்னு சொல்லுவாரு. ஹேண்டி பயங்கர கோவத்தோட இருப்பா. வெஸ்டியை முறைச்சு பார்த்துக்கிட்டே கிளம்பிடுவா. வெஸ்டிக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாது. லெவன்ட்ட வைப்பாங்க. வேற நல்லா தூங்கிட்டு இருப்பா. மிரியம் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாம எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாரு. தெரிஞ்சா நீங்க பண்ண விட்டுருப்பீங்களான்னு கேட்பா. இந்த பிரச்சனைக்கு நடுவுல நீ குறுக்க வராதுன்னு சொல்லுவாரு. நான் கண்டிப்பா குறுக்க வருவேன்னு சொல்லுவான். நான் இந்த நாட்டை விட்டு போகும்போது பாஸ்போர்ட்டோட தானே போனேன், அவங்கள மட்டும் எப்படி அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட புடிச்சு கொடுத்தேன்? உன்னால 2 உயிர் போயிருக்கும், கிட்டத்தட்ட உன்னால அவங்க 2 பேரும் செத்து போயிருப்பாங்கன்னு சொல்லுவாரு. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைச்சேன், மத்தபடி வேற எதையும் நான் நினைக்கல. அதோட ஹேண்டி தான் எனக்கு அவங்களோட நம்பரை கொடுத்தா, அவங்க கெட்டவங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா. லெவன்ட்டுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்னதான் வேணும்னு கேட்பாரு. இதுக்கு எனக்கு என்ன சம்மதம்னு கேக்குறீங்களா? அந்த லேடி இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவா. சரி நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், எதுக்காக நீ இது எல்லாத்தையும் பண்ணன்னு கேட்பாரு. லெவன்ட் இப்படி பண்ணா சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் பண்ணன்னு சொல்லுவா. ஒருவேளை அவங்க 2 பேரும் இறந்திருந்தாங்கன்னா அப்போ நீ இப்படிதான் நினைச்சிருப்பியான்னு கேட்பாரு. என்ன சாவுன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்பாரு. வெஸ்டிக்கு கோவம் வரும், இருந்தாலும் கோவத்தை பெருசா காட்டிக்க மாட்டா. இங்க பாருங்க, இது என்னோட வீடும் கூடன்னு சொல்லவா. இல்ல இதுக்கப்புறம் இது உன்னோட வீடு கிடையாது, அந்த ஸ்மக்லர்
கிட்ட இருந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன்னால 2 பேர் செத்துருப்பாங்க, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. இவங்க கத்துற சத்தம் கிட்ட மீரா எழுந்துருவா. பழையபடி கத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லுவா. கிட்டத்தட்ட நீ கொலை பண்ண பார்த்திருக்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுவாரு. ஒருத்தரோட வாய்ஸ் பொறுமையா இருக்கும், ஒருத்தரோட வாய்ஸ் சத்தமா இருக்கும். கிட்டத்தட்ட தேசிய கீதம் பாடுற மாதிரி தான் இவங்க 2 பேரும் கத்துறது இருக்குன்னு சொல்லுவா. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எதுக்காக இங்க தூங்க போறீங்கன்னு கேப்பா. உனக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. மீரா கையை பிடிச்சிட்டு போகாதீங்கன்னு சொல்லுவா. பக்கத்துல வந்து உட்காந்துக்குவாங்க. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த ரூம்ல எப்பவுமே நான் மட்டும் தனியா தான் தூங்குவேன், என் கூட வேற யாரும் தூங்குனது கிடையாதுன்னு சொல்லுவா. உன்னோட ரூம் ரொம்ப அழகா இருக்கு, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நீ எதை நினைச்சும் கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சண்டை போடுறத கேட்டுட்டு என்னால எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்னு கேப்பா. இங்க பாருடா, எல்லா குடும்பத்திலயும் கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களோட முடியை எனக்கு காட்டுறீங்களான்னு கேப்பா. ஓகேடா, உங்ககிட்ட காட்டுறேன், உங்ககிட்ட காட்டுறதெல்லாம் மாஹரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பா. இது சீக்ரெட் மாதிரி, உங்ககிட்ட இந்த சீக்ரெட்டா காட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மாஹரம் கிடையாதுன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு கேப்பா. ஆமா, எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, மத்தவங்க இதை தப்புன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ அது உங்களோட முடியை காட்டுங்கன்னு சொல்லுவா. வெறும் ஹிஜாப்பை கைட்டிட்டு தன்னோட முடியவும் அவிழ்த்து விடுவாங்க. உங்களோட முடி ரொம்ப கட்டையா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நான் தொடலாமா? இப்போ உங்களை பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டான ஒருத்தவங்களை பாக்குற மாதிரி இருக்கு, நீங்க அப்படியே மாறிட்டீங்க, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேப்பா. இவ சொல்றதெல்லாம் கேட்டு மீரையும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மீராவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 11 பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு வெளில தூங்குறதுக்காக போவாரு. வெஸ்டி பாத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கீழே தூங்கிக்கிறேன், நீங்க வீட்டுல தூங்குங்கன்னு சொல்லுவா. நான் உன்ன மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், மீராவுக்கு அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. சொல்லுங்க பாருங்க, இப்ப வீட்டுல மெரியும் இருக்காங்க, உங்களுக்கு புரியுதான்னு கேப்பா. அம்மா எனக்கு புரியுது, அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாரு. வெஸ்டிக்கு கோவமா வரும். 11 ரூமை விட்டு போனதா இவளால ஏத்துக்க முடியாது. ஓகே குட் நைட், இப்ப நீ தூங்குன்னு சொல்லுவாங்க. சினிப்பு இங்க இருக்கா, அவளுக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேப்பா. நானும் என்னோட பொண்ணும் ஒன்னாதான் தூங்குவோம், இப்ப அவ வருத்தப்பட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களே, அவங்க ஒரு முறையாவது என்னை பத்தி யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. மீரான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதா, அவங்கதான் திரும்ப வந்துட்டாங்களா, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லாம கொள்ளாம இங்கிருந்து போயிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. நிறையும் சமாதானப்படுத்தலான்னு பார்ப்பாங்க, ஆனா இவ பேச விட மாட்டா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட நம்பரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கால் பண்ணா என்ன மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி சினிப் ரொம்ப லக்கியான பொண்ணுன்னு சொல்லுவேன். நீ இதை போய் லக்குன்னு சொல்றியா? உன்ன மாதிரி ஒரு இடத்துல அவ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி ஒரு அம்மா அவளுக்கு கிடைச்சிருக்கீங்களா, அதனாலதான் சொன்னேன்னு சொல்லுவா. அம்மா எப்பவுமே குழந்தைய காப்பாத்தணும்னு தான் நினைப்பாங்க, நீ ரொம்ப சின்ன பிள்ளை, கூடிய சீக்கிரம் உன்னோட பேரண்ட்ஸை பத்தி நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லுவாங்க. சரி, தூங்குறதுக்கு முன்னால நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்றீங்களா? கதை சொன்னா கூட ஓகே, இல்லைன்னா சின்ன வயசுல இருந்த சினிப்பு பத்தி கூட என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு படுத்துருவா. சினிப் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு முறை நாங்க தோட்டத்துக்கு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் அவ தூங்கவே இல்ல, நல்லா காத்தடிச்சது. நாங்க ஏரிக்கும் பக்கத்துல போனோம், நான் அவளுக்காக தாலாட்டு பாடினேன், உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா ரொம்ப நேரம் தூங்குனா எழுந்திருக்கவே இல்லை, நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். நான் எழுப்பி பார்த்தேன், அப்பவுமே அவ எழுந்திருக்கல, அவளுக்கு ஏதோ ஆகிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இப்ப தூங்குனேன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்காகவும் தாலாட்டு பாடுறீங்களான்னு கேப்பா. உடனே பாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்க பாட போற பாட்டை நான் லைன்ஸா அவங்க கிட்ட சொல்றேன். நீ அழகான தேவதை, எல்லாரோட இதயத்திலயும் இருக்கிற பூனிதான்னு திரும்பவும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுவாங்க. என்னோட குட்டி குழந்தை, என்னோட குட்டி செல்லம், தூங்குன்னு மறுபடியும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுவாங்க. சினிப்பின்ன தூங்கிருக்க மாட்டான், அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு படுத்துருப்பா. உன்னை ஹெக் பண்றதுக்கு நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன், என்னோட இதயம் உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும். என்னோட செல்லம் அழாதன்னு பாடி முடிப்பாங்க. மீரா தூங்கிடுவா. தாத்தா கையில மாத்திரையை வச்சுக்கிட்டு அதை சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. சினிப்பு லைட்டா தூங்கிருப்பா. அம்மான்னு கத்திக்கிட்டே எழுந்திருப்பா. பயந்துகிட்டே வெளில வருவா. சுனை தூங்கிட்டு இருக்கத பாப்பா எதுவும் பேசாம அவனே பார்த்துட்டு இருப்பா. சுனைட்டு ஒரு கனவு கண்டுட்டு இருப்பான். பயந்துகிட்டே அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு தன்னோட ரூம்குள்ள போயிடுவான். இந்த கனவு கண்டு பயந்து போய் எழுந்திருப்பான். பக்கத்துல சினிப்பு இருக்க மாட்டா. முதல்ல லைட்டா ஆன் பண்ணுவான். டேபிள்ல தண்ணியும் ட்ரெஸ்ஸும் இருக்கும். சினிப் தான் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பான்னு புரிஞ்சுக்குவான். அம்மா விட்டு பிரிஞ்சிருந்ததை நினைக்கும் போது சினிப்புக்கு கஷ்டமா இருக்கும். தூங்க ட்ரை பண்ணுவா. 11 காலையில எழுந்ததும் பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு சோஃபால வைக்க வேண்டிய பில்லோவை எடுத்து விட்டுருப்பாரு. கவனிக்காம எடுத்ததால பக்கத்துல இருந்த கிளாஸ தள்ளி விட்டுருவாரு. அச்சோ, காலையிலேயே சொதப்பிட்டோமேனு கோவமா வரும். உடனே கிளீன் பண்ண ஆரம்பிப்பாரு. ஹேண்டி கிளீன் பண்றதுக்காக ஏற்கனவே ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா, அதை வச்சு கிளீன் பண்ண ஆரம்பிப்பாரு. கொஞ்ச நேரத்துல கிளீன் பண்ணி முடிச்சிருவாரு. ஆக்சுவலி இந்த சீன் இந்த ப்ராடக்ட்டுக்கான விளம்பரம் தான். பெட்ஷீட்டையும் பில்லோவையும் எடுத்துட்டு வந்து ரூம்ல வைப்பாரு. வெஸ்டி முடிச்சிட்டு தான் இருப்பாங்க.
ரூம் விட்டு எல்லாம் வந்ததுமே மெரியும் வைப்பாரு. குட் மார்னிங்னு சொல்லுவாரு. குட் மார்னிங், நான் போயிட்டு சினிப்பை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க போயிட்டு பார்க்கலாம், சினிப்பை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவாரு. வெஸ்டர்ன் நைட்ரஸோட வெளில வந்து 11 கூப்பிடுவாங்க. மெரியும்க்கு இவங்க பண்ணிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். உடனே திரும்பிக்குவாங்க. குட் மார்னிங் மெரியும்னு சொல்லுவாங்க. மெரியும் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராது, தலையை மட்டும் ஆட்டுவாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாரு. பரவாயில்ல, நீங்க உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. மெரியும் 11 உங்களை கூட்டிட்டு போகட்டும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க பர்மிஷன் கொடுத்தா நம்ம 2 பேரும் பேசலாம்னு சொல்லுவா. 11க்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஓகே, நான் போயிட்டு ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிடுவாரு. 2 பேரும் ஹாலுக்கு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. மெரியும், தயவு செய்து நீங்க என்னோட முகத்தை பாக்குறீங்களா, என்ன மன்னிச்சிருங்க, அவங்க கெட்டவங்கன்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. தினமும் நிறைய பேர் இப்படிதான் நாட்டை விட்டு போறாங்க, எனக்கு இதை பத்தி உண்மையாவே தெரியாதுன்னு சொல்லுவா. ஆமா, உங்களுக்கு இப்படி இதை பத்தி எல்லாம் தெரியும், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் உண்மையாவே உங்களுக்கும் உங்களோட பொண்ணுக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அதோட உங்களை இந்த இடத்துக்கு நான் வர வச்சதுக்கான காரணம் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் வர வச்சேன்னு சொல்லுவா. நீங்க விர்குலுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்கன்னு விர்குல் என்கிட்ட சொன்னா அல்லாதான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்களோட பொண்ணுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், நானும் என்னோட ஹஸ்பண்டும் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம்னு சொல்லுவா. அல்லாதான் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. 11 ரொம்ப நல்லவரு, என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு, அவ்வளவுதான், கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும்னு சொல்லுவா. 11 வந்ததுமே மெரியுமை கூப்பிட்டுவாரு. உடனே அவர் கூட கிளம்புவாங்க. மெரியும், நானும் என்னோட அப்பாவும் சினிப்பை பத்தி பேசணும்னு சொல்லுவாரு. ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பாங்க. நம்மளால முடியாதுன்னு சொல்ல முடியும், இப்போதைக்கு சினிப்பா படிக்க வைக்க ட்ரை பண்ணலாம். இதை கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அப்பதான் ஒருவேளை இதை பண்ண முடியலன்னா நீங்க வருத்தப்படாம இருப்பீங்க. சரி ஓகே, வாங்க போகலான்னு கூப்பிடுவாரு. நெக்ஸ்ட் சுனைடோட வீட்டுக்கு வருவாங்க. சுனைட் வெளில வருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. வலைக்கும் சலாம், வாங்க போகலான்னு கூப்பிடுவான். மெரியும்க்கு ஷாக்கிங்கா இருக்கும். எங்கன்னு கேட்பாங்க. ஒரு பிரச்சனைய சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். மெரியும்க்கு வேற சாய்ஸ் இல்லை, இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூடவே போவாங்க. சனிப்பு இப்பதான் எழுந்திருப்பா. சுத்தி பாப்பா, தன்னோட வீட்டுல இல்லைன்னு புரியும். சுனைட்னு கூப்பிடுவா. அடுத்த மாடியில இருந்து கீழே வந்து சுனைட்னு கூப்பிடுவா. பெட்ஷீட்டையும் பில்லோவையும் ரூம்ல எடுத்து கொண்டு போய் வைக்கலான்ட்டு பாப்பா. மாடிக்கு போறதுக்குள்ளே கதவு தட்டு சத்தம் கேட்கும். அம்மா தான் வந்திருப்பாங்கன்னு நினைப்பான். பெட்ஷீட்டையும் பில்லோவையும் சோஃபால வச்சுட்டு கதவு திறப்பா. ஹஸ்னாவும் ஃபைஸாவும் தான் வந்திருப்பாங்க. எங்க வீட்டு மருமகளோட கையால காஃபி குடிக்கலான்னு வந்தோம், உள்ள வரலாமான்னு கேட்பாங்க. சனுக்கு வேற சாய்ஸ் இல்ல, தலையாட்டுவா. உடனே உள்ள வருவாங்க. எங்க பாரு, இதே மாதிரி வந்து கதவு திறக்காதன்னு ஃபேஸா சொல்லுவா. ஹிஜாப் போடாம கதவு திறந்திருப்பா இல்லையா, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்தாலே பிரச்சனை தான் பண்ணுவாங்க, இந்த முறை என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோன்னு சனிப்போட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். பெஸ்ட் மீராவை பக்கத்தாக வருவாங்க. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. என்ன எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கான்னு பதிலுக்கு இவ்வளவு கேள்வி கேட்பா. மீரா, உன்னோட வாழ்க்கை மொத்தமும் உன்னோட அம்மா கிட்ட ரூடா நடந்துக்கலான்னு பிளான் பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க. அடிக்கடி நான் ஒரே ஒரு வார்த்தையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அம்மான்ற வார்த்தையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல நான் உங்களை பத்தி யோசிச்சேன், அடுத்து நான் எதை பார்த்தனோ அதை பத்தி யோசிச்சேன்னு சொல்லுவா. பெஸ்டிக்கு ஒன்னும் புரியாது. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. மெரியும் இருக்காங்களா, அவங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கன்றதாக இந்த உலகத்தையே எரிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்பதான் தன்னோட பொண்ணு தன்னை விட்டு பிரிய மாட்டான்றதாக இது எல்லாத்தையும் பண்றாங்கன்னு சொல்லுவா. இது மாதிரி முட்டாள்தனமான டெஸ்ட் எதுவும் நமக்கு இல்ல மீரா, உனக்கு ரொம்ப அழகான வாழ்க்கையை நாங்க கொடுத்துருக்கோம். உனக்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க, எனக்காக நீங்க என்னதான் பண்ணீங்க? பிரெக்னண்டா இருக்கும்போது காஃபி குடிக்காம இருந்தீங்களா, ஜிம்முக்கு போகாம இருந்தீங்களா, இன்னும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க எனக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவா. என்னன்னு கேட்பாங்க. யார் இந்த எம்மினி தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்பா. மீரா, உனக்கு போதுமான அளவுக்கு என்னால தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு உன்னோட தாத்தா தான் அவங்கள வேலைக்கு வச்சாரு. எல்லா விஷயத்திலயும் உன்னோட தாத்தா இன்டர்ஃபியர் ஆவாருன்னு உனக்கு தான் தெரியுமில்லன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க எனக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களான்னு கேட்பா. மீரா, எல்லா அம்மாவும் தன்னோட குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா அம்மாவும் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுவா. மீரா, ஒருவேளை நான் என்னை விட்டுட்டு போனா உன்னை விட்டுட்டு போகலன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க. அதை நினைச்சுலாம் யாரு கவலைப்பட்டா, பைதவே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தூக்கி போடுறது அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் கிடையாது, இது என்னோட கடைசி பாடம்னு சொல்லுவா. பவுச்சை எடுத்து கொடுத்துட்டு இவ வச்சிருந்த போட்டோவை எடுத்து காட்டி, ஆனா இந்த பாடத்துல நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போட்டோவை வாங்கலான்னு பாப்பா. உடனே ஹக் பண்ணிப்பாங்க. மீராவுக்கு கஷ்டமா இருக்கும், அழ ஆரம்பிச்சிருவா. இருந்தாலும் அம்மா விட்டு தள்ளி வந்து எனக்கு லேட் ஆகிடுச்சுன்னு போட்டோவை வச்சுட்டு கிளம்புவா. மீரா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீ, நான், உன்னோட அப்பா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு ஒன்னா சாப்பிடலாம், எந்த ஒரு சண்டையும் போடாம பேசலாம், நீ தான் உன்னோட அப்பா கிட்ட சொல்லணும், நான் சொன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. வாவ், நீங்க வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க போல
பரவாயில்லையே, இது எல்லாத்தையும் நான் தான் பிளான் பண்ணேன்னு அப்பா நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்கப்பா? இது மாதிரி பண்ணா உன்னோட அப்பா கத்தி இல்லாம டேபிளுக்கு முன்னாடி வந்து உட்காருவாருன்னு சொல்லுவாங்க. அவரு கத்தியோட டேபிளுக்கு முன்னாடி உட்காந்தாலும் அந்த கத்தியை எப்படி உடைக்கிறதுன்றதான வழியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க தானே ராணி? நான் சொல்றது சரிதானே எனக்குப்பா? பவுச்சு மறந்துட்டு போகலான்னு பாப்பா எடுத்து கொடுப்பாங்க, வாங்கிக்கிட்டு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஜான் மீராவுக்காக இவங்களோட வீட்டுக்கும் வெளில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வெளில போகலான்னு பாப்பா, இது 9ஆம் நம்பர் வீடு தானே, இது உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாரு. வெறும் டீசல்னு போட்டிருக்கோம், இதுக்காக நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருக்காங்கன்னு கேப்பா. என்னாச்சு, இது உங்களுக்காக வரலையான்னு கேப்பாரு. இல்ல, எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லுவா. ஓகே, சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கிருந்து வந்திருக்குன்னு கேப்பா. ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து சிவஸ்கின்றவங்க அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சுத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு கார்க்குள்ள வருவா. மேடம், இப்போவாது எனக்கு பணம் கொடுக்கறத பத்தி யோசிங்களான்னு கேட்பேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அப்ப நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லுவா. அப்படியே என்ன நீ எங்க கூட்டிட்டு போக போறேன்னு கேட்பான். சர்ப்ரைஸ், அப்புறமா சொல்றேன், வா போகலான்னு சொல்லுவா. சரி ஓகே, இது என்ன கொரியர்னு கேட்பான். எனக்கு தெரியாது, மிரியும்காக தான் வந்திருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் பார்க்க கூடாதுன்றதாக எங்களோட வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. மிரியும் வீட்டை விட்டு போனது நினைக்கும் போது நைமுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நதிரை பார்க்கறதாக ரெடி ஆகிட்டு இருப்பாரு. பிளசண்டா போகணுன்றதாக பர்ஃபியூம் ஸ்ப்ரே பண்ணிட்டு கோட்டை போடலான்னு பாப்பாரு. கோட்டோட ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கும். அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு நதிருக்கு கால் பண்ணி வீசுவாரு. நதிர், நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். அல்லாவோட விருப்பத்தோட இன்னைக்கு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வர போறேன். ஆமா, நம்ம எல்லாரும் உன்னை இங்க வர போறோம். அல்லாவோட விருப்பத்தோட என்னோட பொண்ணை நல்லவங்க கையில கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் இப்படித்தான், நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாரு. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். நதிர், வெயிட் பண்ணு, கதவு தட்டுற சத்தம் கேக்குது, நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லுவாரு. ஹாப்பியா கதவு திறக்கலான்னு பாப்பாரு. மெரியும பார்த்த உடனே முகத்துல இருந்த சந்தோஷம் மொத்தமும் போயிடும். கதவு திறந்ததுமே மெரியும பாப்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஜுனைட் சொல்லுவோம். ஜுனைட் வா அலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருப்பாரு. இவங்களை நாங்க இந்த கண்டிஷன்ல பார்த்தோம், நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவேன். மெரியும் வெல்கம்னு சொல்லுவாரு. நன்றின்னு சொல்லுவோம். நீங்க இவங்கள அவங்களோட வீட்டுக்கு போக சொன்னீங்களாமே, ஆனா செனிப்க்கு அவங்க அம்மா வீட்டு பிரியறதுல விருப்பம் இல்ல. அம்மா எப்பவுமே பொண்ணுக்கும் பக்கத்துல தான் இருக்கணும். இப்ப செனிப்க்கு அவளோட அம்மா தேவைப்படுறாங்க. நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன். ஜுனைட், நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கிராமத்துல நிறைய வேலை இருந்துச்சு, அதனாலதான் போக சொன்னேன். அதோட என்னோட அப்பாவுக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாரு. எனக்கு அது ஒரு நாள் அவங்க என்ன மன்னிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்காக நீங்க வெளியே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாரு. வேணா, உங்களை தொல்லை பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்போம். வெறும் உள்ள போகலான்னு பார்ப்பாங்க. திரும்பவும் வந்து அம்மான்னு கூப்பிடுவோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்க என்கிட்ட சொன்னா மட்டும் போதும்னு சொல்லுவோம். அல்லதான் உனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. ஜுனைட் எந்த அர்த்தத்துல சொல்றான்னு நைமுக்கு நல்லாவே புரியும். வெறும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பார்வை பார்ப்பாங்க. நைமால எதுவும் பேச முடியாது. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.